காடிஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸ் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீசல் இன்ஜின் இது. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஒரு கிளச்சோட ஒர்க்கு தான். இந்த கிளச்சோட பிளேட்டு வந்து சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கிளச்சு ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளத்தை தான் நான் இப்போ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரு கிளச் பிளேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த வண்டியை நீங்கள் ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணுறது, ஒரு சேத்துல மாட்டிச்சுன்னா கூட அந்த வண்டியை திருப்பி நீங்கள் ரைஸ் பண்ணி எடுக்கிறது, அந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு ஓவராக நீங்கள் ரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பிளேட்டு போகிறதுக்கான இன்னொரு ரீசனு. வண்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சும் வந்து சீக்கிரமாக போகும். இந்த கிளச்சு எவ்வளோ தூரம் தேஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ கிளச் பிளேட் கவர் சிம்பிள் நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸோட கிளச் பிளேட் கவர் சிம்பிளோட கண்டிஷன் நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜின் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேயில, ஆனால் கியர் பாக்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சிருக்கு. இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயாவது வண்டி மாட்டியிருக்கோம், அதை வந்து ஃபுல்லாக டோ பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு சேத்துல மாட்டினா கூட வந்து பார்த்தீங்கன்னா வண்டி இழுத்து ஸ்லிப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்லிப் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃப்ளைவீல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. இப்போ இந்த கிளச் பிளேட் கவர் அசெம்பிள் இதுதான் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட கிளச் பிளேட் கவர் அசெம்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். அந்த ஒரிஜினல் கிளச் பிளேட் கவர் அசெம்பிளோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஈகோ ஸ்போர்ட்ஸு, அஸ்பேரு, இன்ஃபிகோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளச் பிளேட் கவர் அசெம்பிள் தான். அதோட பார்ட் நம்பர் இதுதான், அதோட ப்ரைஸும் இதுதான். எஸ்சி அசெம்பிள் எப்போவுமே ஒரு எஸ்சி அசெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டை சேஞ்ச் பண்ணும்போதே நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எஸ்சி அசெம்பிளுக்காக இன்னொரு வாட்டி நீங்கள் கிளச் பிளேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி, கியர் பாக்ஸை டவுன் பண்ணுற மாதிரி வரும். இந்த எஸ்சி அசெம்பிளோட ப்ரைஸ் பாருங்கள். இப்போ ஃப்ளைவீலை நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ளைவீலை க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் கவர் அசெம்பிளை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈகோ ஸ்போர்ட்ஸில் வந்து கியர் பாக்ஸோட கிளச்சு ஸ்லேவ் சிலிண்டரை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன்.